ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கடையில் வாங்குகிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மொறுன்னு நம்ம வீட்டிலே பண்ணிக்கிடலாம். அப்புறமா வந்து எண்ணெய் குடிக்காமல் எப்படி பண்ண போகிறோன்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுடுங்க. அதில் வந்து இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து உளுந்து வாங்கி நம்ம ஊற போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டைம் வந்து நல்லா உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து நம்ம வடித்து எடுத்ததுக்கு பிறகு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6 ஹவர் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். உளுந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நமக்கு உளுந்த வடை கிடைக்கும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா உளுந்து வந்து நல்லா கொவுந்திருக்கு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், நல்லா புஃப்னு ஊதி வந்திருக்கு. அப்புறமா இதை வந்து நம்ம மிக்சரில் வந்து நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிக்கிடலாம். நல்லா பட்டு போல் எவ்வளோக்கு பட்டு போல் நமக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு பட்டு போல் அரைச்சிடுங்க. ஆனால் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சோன்னா எண்ணெய் கண்டிப்பாக குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து அரைச்சி எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். நம்ம மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காயப்பொடி வேணால் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் காயப்பொடி எடுக்கலை, ஒரு சிலருக்கு காயப்பொடி யூஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுடுங்க. நல்ல மிளகு கட் பண்ணி போட்டுடுங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை கட் பண்ணி போட்டுடுங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருங்க. பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி லாஸ்ட்டில் தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டோன்னா தண்ணி ஊறிடும், அதனால் லாஸ்ட்டு தான் நம்ம போடணும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய உருண்டை எடுத்து நம்ம தண்ணியில் வந்து கையை வந்து முக்கிட்டு அப்புறமா வந்து இவ்வளோ உருண்டை எடுக்கணும். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால இந்த கையில் வந்து நான் செய்யக்க முடியாதனால கிண்ணியில் நான் அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து உளுந்த வடை ஷேப்பில் வந்து நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் வந்து மீடியம் சூட்டில் இருந்தால் போதும். நம்ம தீயை வந்து மீடியமாக வச்சு நம்ம உளுந்த வடையை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காமல் அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம மொறுன்னு உளுந்த வடை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க இன்றைக்கி வந்து ஒரு 150 கிராம் உளுந்தில் வந்து இவ்வளோ உளுந்த வடை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோவோடு பார்க்கலாம். ஓகே.